இந்த பொண்ணுக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி அபார்ட்மெண்ட்ஸ்ல வீட்டு வேலைக்காக கேட்டுருக்காங்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க. சரி நானும் போறேன்னு கிளம்பிட்டாங்க அந்த பொண்ணுமே. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ஸ். அதில் 5வது மாடியில தான் அந்த வீடு இருக்கு. லிஃப்ட்ல போலாம் அப்படின்னு பார்த்தா அந்த லிஃப்ட்ல வந்து வேலைக்காரங்க போகக்கூடாதுன்னு நோட்டீஸ் போட்டுருக்காங்க. அதனால இந்த பொண்ணு 5 மாடியும் ஏறி போறாங்க. வீட்டு காலிங் பெல் அடிச்சுட்டு யாருன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி வீட்டு வேலைக்கு இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே சானிடைசர் அடிச்சுட்டு வீட்டுக்குள்ள விடுறாங்க. அந்த ஹேண்ட் பேக் எங்க வைக்கிறதுன்னு தெரியாம சோஃபா மேல வச்சுட்டு வீட்டு வேலைலாம் செய்றாங்க. இப்போ அந்த ஓனர் அம்மா அந்த பேக்கை பார்த்துட்டு அதை எடுத்து கீழே வச்சுறாங்க. இந்த பொண்ணு வீடு பெருக்கும்போது அந்த பேக்கை பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறா. ஆனா எதுவுமே பேசாம வீட்டுக்கும் கிளம்பிடுறா. நைட்டு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அந்த பொண்ணு கேட்குறா, "நாளைக்கு எனக்கு பர்த்டே எனக்காக ஏதாவது வாங்கி தர போறீங்களா?" அப்படின்னா, அவங்க என்ன வேணும்னு கேட்கும்போது, "எனக்கு ஒரு ஹேண்ட் பேக்கும், ஒரு கேக்கும் வேணும்." அப்படின்னு சொல்றாங்க. அவரும் சரி அப்படின்னு சொல்றாரு. மறுநாள் பார்த்தீங்கன்னா, வெறும் ஹேண்ட் பேக் மட்டும் வாங்கிட்டு வராரு. எங்க கேக்குன்னு கேட்கும்போது, "கேக் வாங்க காசு இல்ல. ஆனா உனக்காக நான் வேற ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 சாக்லேட் எடுத்து குடுக்குறாரு." அது பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு ரொம்பவே சந்தோஷம். பரவால்ல கேக் இல்லன்னா என்ன? இன்னைக்கு எங்க முதல் நாள் அம்மா வீட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அதுலயுமே கேக் கட் பண்ண போறாங்க. நான் அங்க போய் கேக் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சந்தோஷமா கிளம்பிடுறா. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த கேக் பார்க்குறா. அங்க போயிட்டு ரொம்பவே ஹேப்பியா இருக்கு அவளுக்கு. நம்மளும் இதுல இருந்து கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஆசையா பார்த்துட்டே இருக்கா. ஆனா அந்த ஓனர் அம்மா, "இதெல்லாம் நீ ஏன் எடுக்குற? நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்ட்டு கோவமா அந்த பொண்ணு கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, "இங்கேயே நில்லு நான் உனக்காக கொஞ்சம் கேக் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு கொஞ்ச நேரம் வெயிட் பண்றா. கால் வலிக்குதுன்னு அந்த சோஃபால உட்காந்துக்கிறா. அது பார்த்ததுமே அந்த ஓனர் அம்மா, "இங்கெல்லாம் நீ உட்காரக்கூடாது. நீ வேலைக்காரி எப்படி நீ எங்க வீட்டு சோஃபாலலாம் உட்காரலாம். கீழ உட்காரு" அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதுமே அந்த பொண்ணுக்கு ரொம்பவே கோவம் வருது. நம்ம வீட்டு வேலை தான் செய்ய வந்திருக்கோம். ஆனா இவங்களுக்காக அடிமைலாம் கிடையாது நம்ம அப்படின்ட்டு அங்கிருந்து அவங்களுக்கு சொல்லாமலே கிளம்பிடுறாங்க. அதே மாதிரி தைரியமா லிஃப்ட்லயும் இறங்கி போறாங்க.